நீங்க வந்து 200 மார்க் கொடுத்துட்டீங்க. ஆனா திமுகவுடைய கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் அவர்கள் மாநில செயலாளர் சொல்லும்போது நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. மக்கள் முன்னாடி நான் சொல்லிடுறேன், மக்கள் முன்னாடி நாங்களும் தானே போய் நிக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இல்லையா சார் நிலைப்பாடு? இல்லையா? ஒரு 85 விழுக்காடு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. சில இடத்துல சில லிட்டிகண்ட் இருக்குது. என்ன இருக்குன்னா, இப்போது புதிய பென்ஷன் திட்டம், பழைய பென்ஷன் திட்டம், இந்த இடத்துல எங்களுக்கும் அந்த சங்கடங்கள் இருக்குது. அதே மாதிரி கல்வித்துறையில், மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இந்த அப்பாயின்மெண்ட், அவர்களுக்கு மறு நியமனம், இதெல்லாம் சில வாக்குறுதிகள்லாம் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. அதுவும் கண்டிப்பாக பண்ணுவோன்னு வாக்குறுதி எஞ்சிய நாட்களில் பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வாக்குறுதி கொடுத்தது 505 வாக்குறுதிகள் நினைக்கிறேன். ஆனால் வாக்குறுதி கொடுக்காதெல்லாம் செஞ்சுருக்காங்களா? அதை பற்றி பேச மாட்டாங்களா யாருமே? இப்போ இந்த ஆட்சியில் 4.5 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி 85 விழுக்காடு நிறைவேற்றிருக்காங்க. 15 விழுக்காடு எஞ்சிய நாட்கள் நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வை பர்சனலாக. ஆனால் இப்போ இதை கொச்சைப்படுத்துகிறாங்கல்ல, நீங்கள் சொன்னதை செய்யலை. இப்போது கம்யூனிஸ்ட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த மக்கள்கிட்ட போய் நிற்கணும் அப்படி இல்லையான்னா, காலை உணவு திட்டம் எந்த தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க? எந்த தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்போ இன்னுயிர் காப்போம் 48 எந்த தேர்தல் வாக்குறுதி இல்லையே. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் பிழைச்சிருக்காங்க விபத்தில். அது இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48. அப்போது தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இப்படி பல திட்டங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்ட் குழந்தைங்களுக்கு வந்து அன்பு கரங்கள் திட்டம். இந்த திட்டம்லாம் எந்த தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க? எந்த தேர்தல் வாக்குறுதியும் சொல்லலை. அப்போ தேர்தல் வாக்குறுதி சொல்லாததெல்லாம் ஒரு 50-60 திட்டங்கள் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ உங்களுடன் ஸ்டாலின் எந்த வாக்குறுதியில் தேர்தல் வாக்குறுதியில் வந்துச்சு? அப்புறம் மக்கள் மருத்துவம் அப்படின்னு ஒரு திட்டம். அப்படின்னா போற்றுபவர்களுக்கு மனதில்லை என்றால் தூற்றக்கூடாது. இப்போ இதெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட போகலாமே. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல், now what கீழ்கட்டளை.